ஹோட்டல் சாப்பிட்டு எந்திரி. ஸ்வீட் இல்லாம எப்படிக்க சாப்பிடுறது? அம்மா என்னப்பா அம்மணி செம ரோஸ்டோட வருது. எல்லா ஐட்டங்களையும் எடுத்து வை. வந்து ஃபுல்லா ஒரு கட்டு கட்டு. கட்டுட்டு அடடா கரெக்டா வர்றான் பாரு. சமாளிக்கிறானா? சந்தோஷம்யா. எதுக்கு? அட இப்படி குடும்பத்தோட ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடணும் இத்தனை நாள் நான் வேண்டிக்கிட்டு இருந்தேன். நேர்த்தி கடனா? ஏயா குடும்பத்தோட கோயிலுக்கு போகணும் வேண்டிக்குவாங்க, குடும்பத்தோட மொட்டை அடிக்கணும்னு வேண்டிக்குவாங்க, அதே குடும்பத்தோட சாப்பிடணும் வேண்டுதுல. யோ நானும் பாக்குறேன், நீ வந்ததுல இருந்து சோத்திரியாதான் குறியா இருக்க. பாரு நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், நீ இலையில உட்கார்ந்தாலும் எரிச்சல் கிளப்பிட்டு இருக்க. இப்படியே பண்ண அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வந்துடுறேன். கோவம் வந்தா எந்திரிச்சு போயா. இங்க பாருக்கா என்ன இவன் எந்திரிச்சு போக சொல்றேன். ஏலே யாரடா எந்திரிச்சு போக சொல்ற? தெரியாம சொல்லிட்டப்பா. முன்ன மாதிரினாலும் தாடியே சொல்லலாம். இப்ப நீ பொண்ணை வேற கொடுத்துருக்க, மாப்பிள வயிற்றுல புள்ளைய வேற கொடுத்துருக்கான். ஃபுல் ரைட் சார், நீங்க சாப்பிடுங்க சார். நீங்க இலையில உட்கார்ந்துட்டு சோத்த டேபிள்ல ஓட்டி கூட சாப்பிடலாம், சோத்து மேல குட்டிக்காரன் கூட அடிக்கலாம். என்னம்மா எந்திரிச்சுட்ட? உட்காருமா. இந்த பாரு, உனக்கு யாரு மேல கோவம், என்ன கோவம்? கோவத்தை எல்லாம் சாப்பாட்டுல காமிக்காத, உட்கார்ந்து சாப்பிடுதாய். எனக்கு உங்க எல்லாரும் மேலே கோவம். எனக்கு இந்த வீடு பிடிக்கல, இங்க இருக்கிறவங்களை பிடிக்கல, எதுவுமே பிடிக்கல. இன்னும் 7 மாசத்துல பிறக்க வேண்டியது 7 நாள்ல பிறந்துட்டா தூக்கி வீசிட்டு போயிட்டே இருப்பேன். அம்மா நீ இப்படி எல்லாம் பேசுற அளவுக்கு உனக்கு யாரு என்ன கொடுமை பண்ணாங்க? உங்க மகன் செஞ்ச கொடுமை என்ன தெரியுமா உங்களுக்கு? என்னம்மா பண்ணா? இன்னும் என்ன செய்யல? உலகத்துல இருக்கிற ஃப்ராட் அத்தனை பண்ணிருக்காரு. இல்லாத பொல்லாத சொல்லி என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணி கூட்டு வந்து என் வாழ்க்கையை கெடுத்துட்டாங்களே. அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. இந்த பாரு, உன் மேல உள்ள ஆசையினால ஏதோ என் புள்ள போய் சொல்லியிருக்கான். அப்படி கல்யாணம் பண்ணி உன்னை வீட்டுக்கு தானே கூட்டிட்டு வந்திருக்கான், நடுத்தரவுல விட்டுடலையே. அப்படி அவன் பண்ணியிருந்தான்னா வீட்டை விட்டு வெளியே போடா நாயேன்னு நானே சொல்லிடுவேன். இது பாரு தாயி, எந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டாலும் பொய் பொருட்டு இல்லாம, திருட்டுத்தனம் இல்லாம நியாயமான முறையில தொழில் பண்ணணும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. கல்யாணத்தை மட்டும்தான்மா 1000 பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இது பாருங்கன்னு, உன்னை இந்த வீட்டுல மகாராணி மாதிரி என் புள்ள வச்சு பாத்துக்குவான். அப்புறம் உனக்கு என்னமா குறை? Fantastic. Very good argument. எப்ப வந்தீங்க? உங்க அம்மாவோட ஆர்குமெண்ட் ஸ்டார்ட் ஆகும்போதே நான் வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாயிண்ட்ஸ். உங்க குடும்பத்துல எல்லாம் அட்வொகேட்ட பார்க்க வேண்டியவங்க. நான் சர்வீஸ் பண்ண சீனியர்ஸ்ட கூட இவ்வளவு நல்ல பாயிண்ட்ஸ் கேட்டதில்ல. இவரு அம்மா சித்ராவோட வீட்டுக்காரர். அப்படியா? வாங்கய்யா, வாமா. பிரியா உள்ள போலாம் வாங்க. What lovely aunties. என்ன ஆன்டி கேட்டின்னு பேசுறீங்க? அது இந்த எருமை தலை மான் தலையெல்லாம் பாத்துட்டு சொல்றாரு. ஆட போங்கப்பா, அற்புதமான ஆண்டிய அனாதையா விட்டுட்டு இந்த எருமத்தலை மாந்தலையெல்லாம் ஆண்டிங்கிறீங்களே. ஏய் அன்னைக்கு காது வலிக்குதுன்னு மருந்து ஊத்துனியே அந்த பாட்டிலங்க. டகால்டி, எனக்காவது ஒரு அப்பு, உனக்கு கால்லயே மிதி, உடம்பு பூரா ஜாயிண்ட் விட்டு போயிருக்கோம். ஃபேமிலினா அப்படிதான்யா, புருஷன் 2 அடி அடிக்கிறதா, இதுல மண்டமா செல்லமா தட்டுறதா, இதெல்லாம் சகஜம்யா. அது ஃபேமிலில. உன் ஃபேமிலில அப்படியா? சும்மா மாப்பிள, இவனை மைதானத்துல துரத்தி அந்த பொம்பளை அடிச்சிருக்கு. தைரியம் இருந்தா தில்லி இருந்தா இவனை சட்டையை கட்டி சொல்லி பாப்போம். உடம்பு பூரா புத்தூர் கட்டு, கேட்டா கப்ஸ் அடிக்கிறது. மரத்து மேல இருந்து விழுந்துட்டேன், பாத்ரூம்ல வழி கொடுத்துட்டேன். யாருக்கிட்ட போய் சொல்ற? சார் நீங்க அந்த வீட்டுக்கு மூத்த மருமக, உங்களுக்கு அந்த அனுபவம் எல்லாம் இருக்காங்க சார். நீங்க சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இதை சொல்லணும் சார். அது ஃபீல் பண்ணுது. அவன் 2 வாங்கிருப்பான்ல. நல்ல நேரத்துல வந்து நாங்க 2 பேரும் ஒன்னு எஸ்கேப் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இல்லன்னா அவனை நீ கஞ்சிதா. நன்றி சொல்லு. தேங்க்யூ சார். வாங்க சார். போயா போங்க. ஆகாஷ், என்னடா இது? வீடே ஒரே பேத்தாட்டிக் மூட்ல இருக்கு. மாமா ஏதாவது மண்டைய போட்டானா? ஆகாஷ், வாப்பா பரமசிவம், நல்லா இருக்கியா? என்னது பரமசிவன் பரமசிவன்? பரமேஷ் கூப்பிட்ட ஸ்டைலா? என்ன அதான் தெரிஞ்சிச்சா உனக்கு? சரிதான், 2 வருஷம் பாக்கலன்னா மறந்துடுவேனா? ஆமா, சித்தி சித்தப்பா எல்லாம் சௌக்கியமா? அநேகமா எல்லாரும் சௌக்கியமா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் இப்பதான் ஃபாரின்ல வரேன். ஏர்போர்ட்ல நேரா உன்னை பார்க்க வரேன். நீயும் ஃபாரின் ரிட்டனா? ஆ, இந்த வீட்டுல எனக்குன்னு இருந்த சொந்தம் எல்லாம் என்னை விட்டு போயிடுச்சு. சரியான நேரத்தில் நீயாவது வந்து சேர்ந்தியே. எங்க அந்த தாடி மாம்ஸ் காணா? அதை ஏன் கேக்குற? அவர்தான் என்ன தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டாரே. என்னது மாமா பூட்டானா? யோ மாமா, இது உனக்கே நல்லா இருக்கா? என் அக்கால எப்படி எப்படிலாம் அலங்காரத்தை நான் பாத்திருக்கேன். இந்த அதெல்லாம் எப்படியா பாப்பேன்? என்னக்கா தாலி போட்டுலாம் அப்படியே வச்சிருக்க? காரியான புற காட்டலாம் இருக்கியா? பரவாயில்ல பரவாயில்ல போட்டுக்கோ, இதெல்லாம் ஃபாரின்ல சகஜம். அரைச்சி மூடுற வாய, அவர் இன்னும் உயிரோட தான் இருக்காரு. என்னது, அந்த ஆள் இன்னும் சாகலையா? ஆகாஷ், அந்த தாடி கசத்தோட நான் ஃபீல் பண்ண மாட்டேன். போற சும்மா போவானா? உன் பூ போட்டுலாம் புடிக்கிட்டு போயிருவா. அப்புறம் வெறும் நெத்தி வெள்ளச்சோட பார்க்க சைக்காதுக்கா. ஆமா, அந்த ஃபீலிங்ஸ் தான் எனக்கு. அதை பார்த்து உன் தம்பி சும்மா இருக்க மாட்டான், சூசைட் பண்ணிக்குவா. மறந்துடாத. எங்கக்கா பிரியா சித்ராலாம் காணா?
பெரிய சால்ஜா பண்ணி உனக்கே ஜல்சா கொடுத்துட்டு போயிருக்கானா நிஜமாவே அவன் கில்லாடிதான். ஆட என்ன ஆகாஷ் நீ, நான் பாஸ்போர்ட் எடுத்து ஃபாரின்ல பண்ண வேலையை பாரப்பட்டியில வண்டி ஏறி ஃபர்ஸ்ட் டிக்கெட்ல முடிச்சிட்டு போயிட்டான். பரவாயில்ல, அவன் ஃபாரின் ட்ரெயின் சொன்ன உடனே வேற இஸ் பாஸ்போர்ட் ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அவட இருப்பான்ல, சொதப்பிட்டியே. பரவாயில்ல, இப்ப ஆள் அவன் வெளியே போயிலையே, லோக்கல்ல தானே இருக்கா. ஐ மீன் இந்தியா லிமிட் பாரப்பட்டில தானே இருக்கா. விடு, நான் பாத்துக்கிறேன். இந்த பார் ஆகாஷ், இந்த பாஸ்போர்ட் பர்மிஷன் நம்பர் என்னடா அவ்வளவு பாஸ்போர்ட் பாக்குறியா? டிஃபரெண்ட் பாஸ்போர்ட்ல டிஃபரெண்ட் நேம்ல டிஃபரெண்ட் கண்ட்ரி போய் கரெக்ட் வந்திருக்கிற. என் கூட வா, அவன் ஊருக்கே போய் அவன் கண்ணுல விரல விட்டு ஆட்டுறேன். நானும் இப்படி ஒரு ஆளைத்தாண்டா எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நாளைக்கே நான் வந்து ஊருக்கு போவோம். டேய் பாத்து கொண்டு போ, கீழே போட்டுறாத, விலை காஸ்ட்லிடா. என்னடா புள்ளத்தாச்சி பொண்ணு ரூமுக்கு மிஷின் எல்லாம் தூக்கிட்டு போறானுங்க. பாத்தே ஏண்டா இந்த ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு பாக்குற மிஷின் இதானா? எது சரியான பட்டிக்காட்டு கண்டி புரோட்டுக்கா? ஏக்கா மார்கழி மாசம் காலையில எப்படி இருக்கும்? சில்லுன்னு இருக்கும். அதே மாதிரி இந்த மிஷினை வச்சா வருஷம் பூரா ஜில்லுன்னு இருக்கும். அம்மனி எப்பவுமே குளு குளுன்னு இருக்கணுமா, மாப்பிள மைண்டன் பண்றாரு. வா அங்க வாரி யாரு வந்திருக்காங்க? யாரு? வாங்க. ஆமா ஓய், உங்க வீட்டுல இருந்து உங்களோட அவங்க வந்திருக்காங்க. யோ தாடி, கபி கபி வந்தாச்சு. இன்னைக்கு என்ன மேரேஜில் தானா? சும்மாடி அவ காதலோட இருக்கும். காதல் விழுந்தா பரவாயில்ல, நீ அவங்க கால் ஊழாம இரு. பழைய சொந்தம் கொண்டாடிக்கிட்டு நான் உங்க யாரையும் பார்க்க வரல. நான் என் மகளை பார்க்க வந்திருக்கேன். அதுக்கு உங்க யாரோடைய அனுமதியும் எனக்கு தேவையில்லை. ஏன்னா கோர்ட் ஆர்டரோட வந்திருக்கேன். கோர்ட் ஆர்டரை கையில வச்சுக்கிட்டு ஆட்டம் போடுறாளா? ஆடட்டும் ஆடட்டும், இன்னும் எத்தனை நாளைக்குன்னு பாப்போம். முதல்ல இங்கிருந்து எல்லாரும் வெளியே போங்க. என்ன இப்படி எல்லாரும் என்ன படுத்துறீங்க? போ சொன்னா போக வேண்டியது தானே. என் உடம்புக்கு ஒண்ணும் இல்ல. என்ன இங்க கலாட்டா? ஏன் அவ்வளவு தொந்தரவு பண்றீங்க? எல்லாரும் வெளில போங்க. மம்மி, பிரியா, நல்லா இருக்கியாமா? எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல மம்மி. என்ன உங்க கூடவே கூட்டிட்டு போயிடுங்க. நான் தான் வந்துட்டேன். நீ ஏன் கவலைப்படுற? உன்னை கூட்டிட்டு போகாம நான் போவே மாட்டேன். போதுமா? கவலைப்படாதம்மா, நான் தான் உன் கூடவே இருக்க போறேன்ல. போயிட்டு வரேன். இப்பதானே உன் ஊருக்கு வந்திருக்கேன். இனி போக போக பாரு. எப்படி என் இடத்துக்கு வந்து என்ன தலகுனிய வச்சியோ அதே மாதிரி உன் ஊர்ல உன்ன தலகுனிய வச்சு என் மகளை என்னுடைய மகளா நான் அழைச்சிட்டு போல. என் பேர் தேவி ராஜலட்சுமி இல்ல. எப்படி 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 மாமியாரா? உங்க மகளாக, அதாவது பிரியா சண்முக சுந்தரத்தை பிரியா ராஜலட்சுமியா? அதுக்கு இந்த பாட்டியோட பாட்டி வந்தால் நடக்காது. அவ என்னைக்குமே பிரியா சண்முக சுந்தரம் தான். பாக்கலாம் பாக்கலாம். ஓ ஓ ஓ, ஓ. அப்பா, யோ, என்னய்யா நீ? அந்த பாடி கண்டிஷன் உன் கண்டிஷன் என்ன தெரியாம போய் மோதிட்டியா? மாப்பிள. உனக்கு அடி வாங்காம தூக்கமே வராதா? மாப்பிள, ஐய், என்ன அவ திருந்தவே இல்ல மாப்பிள. அவ திமிரு அப்படியே இருக்குது மாப்பிள. உனக்கு எத்தனை தடவை புத்தூர் கட்டு போடுறது? அட வாப்பா. பனி தாங்க முடியல. ஒரே சரி வாடா. அது வேணா, அது ஒரு சாப்பிட்டு இளநீர் கொடுங்க அப்பா. இந்த ஊர்ல உங்க மாப்பிள்ளைய விட ரொம்ப பெரிய ஆளுமா. அடிதடி பண்றதுல இருந்து அரசியல்வாதி வரைக்கும் செல்வாக்குள்ள பெரிய கை. அம்மா, எங்க கட்சி எம்எல்ஏக்களும் மந்திரிமார்களும் வந்தா இந்த வீட்டுல தான் தங்குவாங்க. நீங்களும் உங்க சொந்த வீடு மாதிரி நினைச்சு தங்குங்க. உங்களுக்கு எந்த உதவி வேணாலும் நான் கூட இருந்து செஞ்சு தரமா. ரொம்ப நன்றி. இதுல என்னமா இருக்கு? ஏய், அத மூட்டை தூக்கி வடக்கால போறா. இல்லை பள்ளிப்பா, அங்க எடுத்துட்டு ஆடியோ ஸ்லிப் திரிடுவேன். வாங்கண்ணே. அம்மா, அண்ணன் வந்திருக்காங்க. அண்ணே, வயக்காட்டு அறுப்புல 40 மூட்டை மிஞ்சிச்சுங்க. எப்படி மேக்கால தோட்டத்துல 60 வச்சுங்க. கூலி எல்லாம் போக 100 மூட்டை மிஞ்சுங்க. அந்த கணக்குல நான் எப்ப தம்பி பாத்திருக்கேன். அதுக்காகத்தான் நீ அம்மாவா இருக்கீங்க. வா தம்பி. என் கல்யாணத்துக்கு தான் யாரையும் அழைக்க முடியாம போயிருச்சு. அதனால என்ன தம்பி, நீ எது செஞ்சாலும் நல்லதுக்கு தான் செய்வ. எங்க இருந்தாலும் நல்லா இருப்பேன். வர திங்கட்கிழமை அப்பாவோட திவசம். அது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அன்னைக்கு ஏதோ ஐயர்களை வச்சு காரியம் பண்ணமாமா. பிரியா கர்ப்பமா இருக்கிறதுனால உங்களையும் தம்பியும் பண்ண சொல்லி அம்மா சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம் தம்பி.
இந்த காரியத்தை நீங்க சொல்லி நாங்க செய்யறதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கிறோம். யார் பாத்து? ஓ முத்துவா, வண்டி கொஞ்சம் ஓரடப்பா. இதை எடுத்துறேண்ணே. அம்மோ, தம்பி யாருன்னு தெரியுதுங்களா? அவனும் ஒரு வகையில உங்களுக்கு மருமகன் தான். அதாம்மா, உங்க மாப்பிள்ள சண்முகம் இருக்காரு, அவங்க அப்பா பெரிய கவுண்டரு, ஒரு வப்பாட்டி வச்சிருந்தாரு, அந்த மாதிரி மவன். கோவன்ஸ், You know? catch that boy. ஆகாஷ், ஃபாரின் ரிட்டர்ன் சொல்லி உனக்கு கல்தா கொடுத்தான்ல, 2 ஃபாரின் பாட்டில் அவன் குடும்பத்தை கிழிக்கிறேன் பார். ஹெல்ப் யூ. இனிமே ஜாக்கெட் ஹூக்கு வச்சுக்காதீங்க, இந்த மாதிரி பட்டன் வச்சுட்டீங்க. சரி வேண்டாப்பா. சரி, நம்மளோட கல்யாணம் எத்தனை மாசமாச்சு? நடந்த பிரச்சனை நல்ல விஷயம் எல்லாம் மறந்து போச்சுல. ஆனா எங்க அம்மா மறக்கலையே. அது என்னமோ கர்ப்பமான 7வது மாசம் சீமந்தம் எல்லாம் பண்ணுமாமா, அதுவும் இந்த வீட்லயே வச்சு பண்ணணும்னு எங்க அம்மா ஆசைப்பட்டது. எங்க அம்மாவோட ஆசை ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை விட்டுரு. ஊருக்குள்ள 4 பேர் நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? என்னடா வெளியூருக்கு போனா சூப்பரா ஒரு டிக்கெட்டை கல்யாணம் பண்ணிட்டு வந்தா, அதுக்கப்புறம் காலாகாலத்தில் நடக்க வேண்டிய சடங்கு சம்பிரதாயத்தை எல்லாம் கண்டுக்காம இருக்கானே அப்படின்னு ஃபீல் பண்ணா நம்ம பேர் ரிப்பேர் ஆகி போயிரு. சரி, ஊருக்குள்ள ஜனங்க 4 விதமா பேச செய்வானுங்க திண்ணில உட்காந்து. நாளைக்கு நீயே ஒருவேளை மனசு மாறி, சப்போஸ் மாறினால் நீ என்ன நினைப்ப? ஆனா நாம தான் கோவத்துல இருந்துட்டுப்பேன், இவன் இதெல்லாம் பார்த்து கரெக்டா பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு ஃபீல் பண்ணுவீல்ல. இப்ப கூட அந்த மாதிரி ஃபீலிங் உன் மனசுக்குள்ள இருக்கு, அதை நீ உள்ள வச்சுட்டு வெளியே சொல்லாம இருப்ப. அப்படி நீ ஏக்கத்தோட இருந்தா என்ன ஆகு? பிறக்க போற குழந்தை ஊழக்காதோட பிறந்துரும். நம்மளுக்கு வெளியே வர நம்ம ஜூனியர் அப்படி கும்னு கன் கண்டிஷன்ல இருக்கணும். வெளியே வந்ததுக்கு அப்புறம் பேட்ச் ஒர்க், பெயிண்டிங், டிங்கரிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. நான் ஒர்க் ஷாப்பா வச்சிருக்கேன், விவசாயம். அதனால நாளைக்கு வளகாப்புக்கு யூ ஆர் கமிங். என்ன பிரியா, 4 பேருக்கு முன்னாடி சொல்றது பிரியா, என்ன பிரியா, எல்லாரும் பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க பாரு. நீங்க என்னைக்கு தொட்டதை நினைச்சு இன்னைக்கு உடம்பு கூசிக்கிட்டு இருக்கு. பைத்தியக்காரி மாதிரி பேசாத. ஆமா, நான் பைத்தியம்தான். எல்லாருமே சேர்ந்து பைத்தியக்காரி ஆக்கிட்டீங்க. கேட்டோடனே சொல்லிக்கலாம்ல, எனக்கு வளகாப்பு வேண்டாம், ஒரு பொருளை கை வேண்டான்னு. இங்க மண்டையை ஆட்டிட்டு அங்க அத்தனை பேருக்கு முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திட்டியே. நீங்க கேட்டப்ப நான் சும்மா இருந்தேனே, அதுக்கு அர்த்தம் சம்மதம் நினைச்சீங்களா? அத்தனை பேர் முன்னாடி இவ்வளவு அசிங்கப்படுத்துறோம் தானே நான் வந்தேன். எல்லாமே ஏன் இஷ்டத்துக்கு செஞ்சீங்க. எல்லாருமே சேர்ந்து என் வாழ்க்கை நாசமாக்கிட்டீங்களே. எனக்கு இருந்த கனவு, ஆசை, என் ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டீங்களே. யாரு வாழ்க்கை கெடுத்து குடிச்சவராக்குறாங்க? நாங்கெல்லாம் மனசார உன் மேல ஆசைப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நீ உன் மனசுல பொய்யார ஒரு ஸ்டேட்டஸ் வளர்த்துக்கிட்டு தகராறு பண்ணிக்கிட்டு இருக்க. அது என்னது? ஷான் ஃப்ரம் சிங்கப்பூர்னு சொன்னோன்னே எங்க என் கண்ணத்துல ஒரு ஆறாருங்க அப்படின்னு கோவத்தையும் கூட கேட்டு வாங்குறீங்க. அப்புறம் அதே ஆள் சண்முக சுந்தரம் பாராப்பட்டின்னு தெரிஞ்சோன்னா உங்களுக்கு எருமை பிடிக்காம போச்சா? பாரு, நீயும் ஆத்தாள் நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஸ்டேட்டஸ் அது கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு தசு புசு இங்கிலீஷ் பேசுறது வரதில்ல. அன்புதான், மனசுதான். அது இருந்ததுன்னா ஓட்ட குடிச்சு கூட ஒழுங்கா குடும்பம் நடத்தலாம், தெரியுமா? ஆமா, அது என்ன ஸ்டேட்டஸ்? ஸ்டேட் டு ஸ்டேட் கோஆபரேஷன் இல்லாட்டி பக்கத்து ஸ்டேட்கார டேம்ல தண்ணியும் கூட திறந்து விட மாட்டான். குடும்பம் நடத்துற இடத்துல ஸ்டேட்டஸ் பார்த்தேன்னு வச்சுக்க, அந்த ரூம்ல நீ விக்கெட் செத்தா நானும் உனக்கு தண்ணி கொடுக்க மாட்டேன், இந்த ரூம்ல நான் விக்கெட் செத்தா நீ எனக்கு தண்ணி கொடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்டேன், சத்தியமா கொடுக்க மாட்டேன். பச்சை தண்ணி இல்ல, இந்த பிள்ளை கூட நான் ஒரு உயிரோட பெத்து கொடுக்க மாட்டேன். நீங்க எல்லாரும் என்ன படுத்துற கஷ்டத்துக்கு இது உயிரோட பிறக்காது. சத்தியமா இது செத்துதான் பிறக்கும், கண்டிப்பா இது செத்துதான் பிறக்கும். ஏண்டா, ஒரு பொம்பளை பிள்ளைய கை நீட்டு அடிக்கலாமாடா? அதுவும் ஒரு புள்ளத்தாச்சி பண்ண கை நீட்டு அடிக்க உனக்கு எப்படா மனசு வந்துச்சு? போடா இருந்து, போடாண்ணா. என் கண்ணு, நீயும் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிருக்க கூடாதம்மா. எந்த தாயும் பிறக்க போறது ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, நல்லபடியா பிறக்கணும்னு தாமா வேண்டிக்குவா. நீ இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டியே, அதுதாமா கோவத்துல கை நீட்டிட்டான். எதையும் மனசுல வச்சுக்காது, போமா போ.
எனக்கு ஏன்னா மனசுக்கே சரியில்லை மாம்ச. இதுக்கு தான் மாப்பிள்ள இந்த சவகாசமே ஆகாது. நம்மள மாதிரி சின்ன பசங்க மனசு எல்லாம் கலைச்சு குடியாரனாக்கி விட்டுருவானுங்க. நம்ம தேவதாஸ் எப்படி குடியாரனா? மாரபகோட்டை பையனா? அந்த நாயை நான் சொல்ல. போன வருஷம் தீபாவளிக்கு நம்ம தியேட்டர்ல போட்டதுமே தேவதாஸ் படம். அதுல வரானே தேவதாஸ், அவன் எப்படி குடியாரனா? ஒரு நீ பேச்ச மாத்திர மாம்ச. நான் அவளை அடிச்சது கரெக்டா தப்பா? மாப்பிள்ள அந்த மாதிரி நேரத்துல எந்த ஆம்பளையானா தூக்கி போட்டாலும் அப்ப அப்பதான் செய்வான். நீ அடிச்சது கரெக்டுங்கிற. நான் செஞ்சது தப்பு. சரி தப்பு. நான் செஞ்சது கரெக்ட் தான். சரி கரெக்டுப்பா. இல்ல மாம்ச, நான் செஞ்சது தப்பு மாம்ச. டேய் அண்ணா நிறுத்துறா. மாப்பிளைக்கு எத்தனை நாள் வெட்டி கொடுத்த? 8 இளநீங்க. எனக்கு எத்தனை நாள் வெட்டி? 4ங்க. எனக்கு ஏன் 4 வெட்டி கொடுத்த? மாப்பிளைக்கு எனக்கு ஈக்குவல் பண்ண வேண்டாம்? எங்க ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போயிடாதே. போடா போடா. மாப்பிள எழுதுறீ வாங்க மாப். அட பாத வச்சுட்டு வா. இல்ல இருக்கட்டுமா, அது என்ன பண்ண போற? சரி வா போலாம். நான் செஞ்சது தப்பா ரைட்டா மாம்ச? தப்பு. அப்படி மட்டும் அன்னைக்கு அப்படி பேசலாமா? அது ரைட்டு. நீ விஷயம் புரியாம பேசுற மாம்ச. எனக்கு மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? சார் இங்க வாங்க. என்ன என் மாப்பிள செஞ்சது தப்பா ரைட்டா? மேட்ரா தெரியாம ரைட்டா தப்பா எனக்கு என்ன தெரியும்? எனக்கு மட்டும் தெரிஞ்சுட்டாடா கேக்குறேன். இம்சை தாங்க முடியல. போடா போடா. பாருங்க மாப்பிள உன் இம்சை தாங்க முடியல. ஓடி போடா நான் ஒரு வார்த்தை சொல்ல ஓடி போயிடுறேன். மாம்ச, நான் உன்னை டேய் போட்டல பேச மாட்டேன் மாம்ச. எனக்கு மேல பாசம் பொங்குது. அந்த பொங்கல் எல்லாம் எனக்கு தெரியும். ஒரே ஒரு வார்த்தை சொல்லு மாப்பிள, நான் ஓடி போயிடுறேன். நோ 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 நோ, ஐ லைக் யூ வெரி மச். மாப்பிள நான் இங்க இருந்தேன்னா எண்ணெய் இல்லாம நீ தாளிச்சிருவ. ஒரே ஒரு வார்த்தை சொல்லு மாப்பிள, நான் ஓடி போயிடுறேன். வேண்டாம், மரியாதையை சொல்லட்டுமா? எப்படி? ஓடி போங்க நாயே. இன்னொருக்கா சொல்லுங்க. ஓடி போங்க நாயே. ஓ ரோட் 1 2 2 3 3 ஆட விடுறா சாமி. மாப்பிள என்னது குடிச்சு நிதானம் இல்லாம? எப்படி நிதானமா இருக்கு? எப்படி இப்ப இருக்கு? நல்லா ராஜா மாதிரி சந்தோஷமா சுத்தி இருந்தியா? படத்தை போட்டோமா, கலெக்ஷன் பார்த்தோமான்னு வந்து சொந்தம் விட்டு போக கூடாது பொண்ணை என் தலையில கட்டி வச்சு எங்க ஒண்ணும் ஒட்டி வர மாட்டேங்குது. வெட்டிட்டு தானே போகுது. கையா கர்ப்பிணி பெண்ண போய் கை நீட்டி அடிக்க வச்சே நீ. அவன் மேல தப்பே கிடையாது. எல்லா தப்பும் உன் மேலதான். நீ எப்ப இந்த ஊருக்குள்ள வந்தியோ அதோட என் சந்தோஷம் போச்சு, நிம்மதி போச்சு, எல்லாம் போச்சு. ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன். அம்னி அம்னி நீ எந்த தப்புமே செய்யல அம்னி. தப்பு செஞ்சதெல்லாம் நான். நீ என்கிட்ட உண்மையா பழகின. ஆனா நம்ம கிட்ட உண்மையாவே நடந்துக்கலாம். நீ நான் ஒரு பெரிய டுபாக்கூர் வேலை பண்ணி உன்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டேன். அந்த ஆத்திரமும் கோபமும் மனசுல இருக்குதானே செய்ய. இருந்தாலும் நான் உன்னை கை நீட்டி அடிச்சிருக்கூடாது. அது பெரிய தப்பு. நீ குழந்தைய பத்தி பேசுங்காட்டி நம்ம மேல கோவப்பட்டன. தீயினா நாக்கு என்ன வந்தா போயிறேன். அப்படி பார்த்தா நான் பண்ண பெரிய டுபாக்கூர் வேலைக்கு என்ன யாரும் அடிக்கிறத? அது நீ தான் அடிக்கிற. நீ அடியன் அடி. நீ என்ன நீ அடி 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 அடி. ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. டாடி 1 மம்மிஸ் 2. அதுல வேற உங்க மம்மி உங்க டாடிக்கு இல்லீகல்ன்ற கன்ஃபியூஷன். ஃபாரின்ல எந்த ப்ராடக்ட் பண்ணாலும் அதுக்கு காப்பிரைட் ரெஜிஸ்டர் பண்றான். உங்க அப்பா எந்த ரைட்ஸ்மே இல்லாம உன்னை ரிலீஸ் பண்ணிட்டு போயிட்டான். இல்லாடி அவன் நீ நான் தியாகி மாதிரி உங்க அண்ணன் சொத்தை பிரிக்கலனாலும் பரவாயில்ல, சோறு போடுறான், குடும்பத்தை காப்பாத்துறான்ற. எத்தனை நாளைக்கு? எத்தனை நாளைக்குன்னு வாய் திறந்தா சோறு போறதுக்கும் கை நீட்டினா காசு தரதுக்கும் ஆர் யூ பேக்கர்? பிரதர், ஈக்குவல் ரைட்ஸ் கேளு. சொத்தா பேரே ஏனோ நீ சொல்றத சொல்லிவிட்ட. ஏன்டா கேக்குற? கேட்கறது போனா ஏடா சோத்த போடுறாங்க காப்பாத்துறாங்கன்ற எவ்வளவு நாடுறா? கிளவி உசுரோட இருக்க வரைக்கும் கிளவி மண்டைய போறதுக்கு முன்னாடி சொத்தை பிரிக்கலான்னு வச்சுக்க. பீச்சை எடுக்க வேண்டியதுதான். ஏன்னா சொல்றது சரிதானுங்களா? ரியல் பேக்கர் ஆயிடுவேன். அண்ணா சொல்லி புட்டீங்கல்ல, நாளைக்கு என் பஞ்சாயத்து கூட்டம் பார். முத்துராசே, பஞ்சாயத்தை கூட்டிட்டு பேசாம இருந்தா எப்படி? இத்தனை பேருக்கு முன்னாடி பிரச்சனை சொல்லணும் சின்ன பையன் எப்படியா சொல்லுவான்? அவன் சொல்றத நான் சொல்றேன். சண்முகத்தோடைய அப்பா பெரிய கவுண்டரு,
முத்துராசாவோட அம்மாவை 2ஆம் தாரமா தாலி கட்டாம பப்பாட்டியா வச்சிருந்தது இந்த ஊருக்கே தெரியும். பெரிய கவுண்டர் போனதுக்கு அப்புறம் அவர் நிலத்தை பண்ணையம் பார்த்துட்டு பொழப்ப நடத்திக்கிட்டு இருக்கான் இவன். இது எத்தனை நாளைக்குங்கிற? பெரிய கவுண்டருக்கு பிறந்தவன்ற உரிமையில சொத்தை பங்கு கேட்கிறாயா? இதுல என்ன தப்புங்கிற? இப்பவும் வேத்து வீடு நினைக்காம விளைச்சல பாதி இவனுக்கு தான் போய்கிட்டு இருக்கு. அது புருஷ செஞ்ச தப்புக்கு இந்த அம்மா படி அழுகுது. நாளைக்கே அந்த அம்மா மண்டைய போடுச்சுன்னா இந்த ஆளு படி அழுப்பானாயா? இவன் பங்காளி நம்ம தயாரா இல்ல. அதனால அந்த அம்மா உசுரோட இருக்கும் போதே சொத்துல பங்கு பாங்க பிரிச்சு கொடுன்னு இவன் கேக்குறான். மாமா அவள நாளைக்கே சொத்துக்களை 2ஆ பிரிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அதுல எந்த பாகம் வேணுமோ அதை தம்பி அம்மாவை எடுத்து. தம்பி அவன் தான் சின்ன பையன். இல்லம்மா, இத நானே என்னைக்கோ பண்ணிருக்கணும். அடுத்தவங்க பேசுற அளவுக்கு விட்டது ஏன் தப்புதான். ஏக்கா ஏக்கா உள்ள என்ன பண்றீங்க? வாங்க 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 உட்காரு உட்காரு. ஏ இங்க என்னடா பராக்கு பார்த்துருக்க? போடா போய் உள்ள போய் காப்பி தண்ணி எடுத்து வாடா. போடா. உங்க மகளை 2ஆம் தாரமா தான் நாங்க கேக்குறோம். மாப்பிள்ளை என் மருமக புள்ள, அதாவது என் மகளோட புருஷன். அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ கசமுசான ஆயி, சரி அது விடுங்க, அது எப்படி ஆகி போச்சு. வர்ற ஆணி 8ஆம் தேதிக்குள்ள புள்ளைய பெத்து கொடுத்து போட்டு என் பொண்ணு அவங்க அம்மாவோட போயிருவா. அடுத்து வர்ற முகூர்த்தத்திலேயே உங்க மகளுக்கு என் மாப்பிள்ளைக்கும் கல்யாணம். அதுக்கப்புறம் இந்த சொத்து சுகத்தை எல்லாம் உன் மகளே ஆண்டு அனுபவிச்சுக்கலாம். என்ன பிறக்க போற குழந்தைய வளர்த்து ஆளாக்குனா போதும். இது பாருங்க, நான் எல்லாத்தையும் ஓப்பனா சொல்லி போட்டேன். அப்புறம் உங்களுக்கு ஒண்ணும் குழப்பம் இல்லையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கிறோம். உங்க குடும்பத்துல சம்பந்தம் வச்சுக்கிறதுக்கு பரிபூர்ண சம்மதங்க. அப்ப தட்டை மாத்திக்கலாம்ல? மாத்திக்கலாம்ல? ஓகே. அக்கா டேய் என்னடா பண்ற? உனக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா? யாரையும் கூட்டி அந்த வச்சுக்கிட்டு என்னென்ன பண்ணிட்டு இருக்க? அக்கா இன்னைக்கு தான் வாழ்க்கையிலேயே உருப்படியான ஒரு காரியத்தை பண்ண போறேன். இதுல யாரு குறுக்க வந்தாலும் எனக்கு கெட்ட கோவம் வந்துடும். நீ பேசாம நீ ஏண்டா புள்ளத்தாச்சி பொண்ணை வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு அவளுக்கே சக்காலத்தியா இன்னொருத்திய சம்பந்தம் பேச போறியே? ஒரு பொண்ணை பெத்த அப்பன் செய்யற வேலையாது? சும்மா இருக்கா நீ? நேத்து தண்ணியை போட்டு மாப்பிள பேசினானே, அதெல்லாம் போதையில பேசின பேச நினைச்சிட்டியா? சில டிராப்ஸ் உள்ள போனா தான் பல உண்மைகள் வெளியில வரும். அவன் கேட்ட கேள்வியில ஒண்ணு கூட தப்பு கிடையாது. இப்போ நான் இப்படித்தான் ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு என் பொண்டாட்டி ஆன ஆட்டத்துக்கெல்லாம் கூட சேர்ந்து ஆடிட்டு இருந்தேன். இன்னத்த தேதி வரைக்கும் அவ ஆட்டு நிக்கல. இப்போ தாய போல பிள்ளைமாங்களே, அது 100க்கு 100 கரெக்ட். அவங்க அம்மா கூட அப்படியே இருக்கு அவகிட்ட. என்ன திமிருங்கிற? நானும் இன்னைக்கு புரிஞ்சுக்குவா நாளைக்கு புரிஞ்சுக்குவான்னு பாட்டா இருக்கேன். இவ புரிஞ்சுக்கிற மாதிரியும் தெரியல, நம்ம வழிக்கு வர்ற மாதிரியும் தெரியல. நான் என் பொண்டாட்டி கிட்டப்பட்ட கஷ்டம் என் மருமக புள்ள படக்கூடாது. அதுக்கு தான் இந்த கல்யாண ஏற்பாடு. இந்த பாரு, இப்ப நீ வந்தாலும் சரி வராட்டியும் சரி, நான் தட்டை மாத்தத்தான் போறேன். இந்த கல்யாணம் நடக்கத்தான் போகுது. உள்ள போய் அக்கா கிட்ட உங்க குடும்பத்தை பத்தி சொன்னுங்க. அவங்களுக்கு பரிபூர்ண சம்மதம். ராகுகால வரக்குள்ள தட்டை மாத்த சொன்னாங்க. அவருதான் அறிவு கட்ட தரமா நடந்துருக்காருன்னா உங்களுக்கு எங்க போச்சு புத்தி? போங்க மாமா. உங்களை என் மாமான்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. இந்த பாரு, உன் பொண்டாட்டியும் சரி என் பொண்டாட்டியும் சரி இந்த ஜென்மத்துல திருந்த மாட்டாளுங்க. அவ குழந்தை பிறந்தவன ஒரு கையில கொடுத்துட்டு போயிட்டா இருப்பா. காலம் பூரா கை குழந்தை வச்சு கஷ்டப்பட போறியா? அதுக்கு தான் இந்த கல்யாணம் ஏற்பாடு பண்ண. நீ தட்டை தள்ளி விட. ஓஹோ, நீங்க இஷ்டத்துக்கு பொண்ணுங்களை கூப்பிட்டு வந்து காட்டுவீங்க. அவங்க கழுத்துல எல்லாரும் தாலி கட்டணுமா? நீங்க அம்மனையும் கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு சொன்னோன்னு அவ கருப்பா சாப்பான்னு கூட விசாரிக்காம நான் பஸ் ஏறினா எதுக்காக? சொந்தம் விட்டு போக கூடாதுங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் எப்ப அம்மனி நான் முதல் தடவை பார்த்தனா அவதான் என் பொண்டாட்டின்னு முடிவு செஞ்சுட்டேன். அந்த ஆசையில தான் சில தப்புகளை செஞ்சேன். தப்பு செஞ்சுட்டு போறா நாம இல்லன்னா அவ இருக்கிற அறிவுக்கு அளவுக்கு என்ன விட பிரமாதமான மாப்பிள்ளை கிடைச்சிருக்கு. பாருங்க, வேற வழி இல்லாம அவன் இந்த வீட்டுல வந்து இருக்கிறா. அவன் இருக்கிற வரைக்கும் அவன் மனசு கஷ்டப்படாம நடந்துக்கனா அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். நீங்க உங்க பொண்டாட்டி மேல இருக்கிற கோவத்துல என் பொண்டாட்டி பழி வாங்கிறாதீங்க. என்ன பெருசே பேத்தடிக் மூட மெயின்டைன் பண்றியா? பண்ணு, நல்லா இருக்கு. எல்லாருமா சேர்ந்து கொஞ்ச நேரம் அழுதுட்டு பணத்தை நல்லடா பார்த்து போச்சிருவீங்களே. ஒரு மர்டர் நடந்திருக்குது. அந்த போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணாம வாட் இஸ் திஸ் ஸ்டாண்டிங் அண்ட் கிரையிங் ஸ்டூபிட். கொலை பண்ணோம் நான் தான் பண்ணேன்னு சொல்ல மாட்டாயா? என்னைக்கா நடந்திருக்குதா? ஹிஸ்டரியில இருக்கா? இந்த இன்ஃபார்ம் பண்ண போலீஸ்க்கு பண்ணியா? என்னங்க சொல்றீங்க?
ஏதோ துக்க காரியம் நடந்து பத்தியானு மனசு கஷ்டப்பட்டு இருக்கிறோம். நீங்க என்னமோ கொலைகாரின்னு புது கதையை சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமாயா, நடந்தது மர்டர் தான். சரி, அப்படியே இருந்தாலும் ஊருக்காரங்க பேசி முடிவெடுக்க வேண்டிய சமாச்சாரம். என்ன பேச போறேன்? என்ன மேன் பேச போறேன்? அது ஒரு ஆலமர் தேடி போவீங்களே, நாஸ்டே ஃபெலோஸ். பஞ்சாயத்து போர்டுல எலெக்ஷன் நடக்குதோ இல்லையோ, உங்க பஞ்சாயத்து மட்டும் மரத்துக்கு மாதிரி நடந்துக்குது. 3 days பிஃபோர் ஊருக்கு வந்தோம் நானு. எனக்கு தெரியுது, உனக்கு தெரியல? 30 years பாய். எப்படி மேன் செத்தா? ஹெல்த்தி பாடி, ஸ்ட்ராங் கண்டிஷன். எப்படி செத்தா? நேத்து பஞ்சாயத்துல சொத்தை டபுளா பிரிச்சு ஒரு பார்ட் குடுக்கறேன்னு சொன்னால, குட்டாம்பா. ஒரு பார்ட் பாடி, இன்னொரு பார்ட் எங்கன்னு கேளு. அதான் என் உசுரு. கொலைய பண்ணிட்டு கை கட்டி நிக்கிறான் பாரு அட்டென்ஷன்ல. கூப்பிடுங்க போலீஸ். கால் தி போலீஸ். எல்லாம் மலைச்சு போய் நிக்கிறீங்க. உங்களுக்கு வேணா இந்த ஊர் மேல அக்கறை இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு இருக்கு. ஏன்னா நான் இந்த ஊருக்காரன். நான் தான் கம்ப்ளைண்ட் பண்ணி இவங்களை கூட்டு வந்தேன். என்ன தைரியம் இருந்தா ஒரு கிரிமினல் கேஸ எல்லாமே சேர்ந்து மூடி வச்சிருப்பீங்க. சார், இந்த பிரச்சனைக்கு காரணம் இவன் தான் சார். இவர் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. இது விஷயமா எது சொல்றதா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து சொல்லுங்க. கோவிந்தா, கொஞ்சம் கருப்பா இருந்தாலும் டைமிங்ல வெள்ளக்காரனை பீட் பண்ணிட்டு கரெக்ட் நேரத்துக்கு வந்த. மம்மி, பிரியா, மம்மி, அவரை போலீஸ்ல பிடிச்சிட்டு போயிட்டாங்க மம்மி. தப்பு செஞ்சா போலீஸ்ல மாட்டிதான் ஆகணும். ஆமா, நீ ஏன் ஒரு மாதிரி இருக்கு? உடம்பு சரியில்லையா? இல்ல, அவர் கொலை செய்யற அளவுக்கு மோசமான ஆள் இல்ல. அவர் கண்டிப்பா இந்த கொலையை செஞ்சிருக்கவே மாட்டாரு. நீங்க தான் லாயர் கிட்ட சொல்லி எப்படியாவது ஒரு வெளியே எடுக்கணும். ஏமா, நீ தனியாவா வந்த? இது பாரு, மாப்பிள்ளை எப்படி வெளியில கொண்டு வரணுங்கிறது எனக்கு தெரியும். அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இது பாருமா, இந்த மாதிரி நேரத்துல உன் மனசுல எந்த கவலையும் இருக்க கூடாது. உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னு வச்சுக்கோ, அப்புறம் நீ என்ன உயிரோட பார்க்கவே முடியாது. நீ போய் எஸ்டேட் பங்களால ரெஸ்ட் எடு. மத்தது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். மம்மி, தம்பி. ஆகாஷ், ஹாய். பிரியா, எப்படி இருக்க? பையன் எப்படி இருக்கான்? உள்ள டிஸ்டர்ப் பண்றானா, உதைக்கிறானா? சும்மாரா, எந்த நேரத்துல எதை பேசுறதுன்னு தெரியாம. இது பார், பிரியாவை கூட்டிட்டு நீ எஸ்டேட் பங்களா போ. அவளை செக்அப் கூட்டிட்டு போனோம். டாக்டருக்கு போன் பண்ணி நான் பின்னாடியே வரேன். ஓகே, டோன்ட் வரி, நான் பாத்துக்கிறேன். கமான் பிரியா. என்ன ஷாக் அடிக்குது? உள்ள பையன் பவர்ஃபுல் நினைக்கிறேன். போடா கோவேஜ், வண்டி ரெடி பண்ணு. ஓகே, கமான் பிரியா. மம்மி, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன்லம்மா. நீ ஜாகிரதையா போயிட்டு வா. போ. இந்த கேஸ் சம்பந்தமா நாங்க எப்ப கூப்பிட்டாலும் வந்து ஒத்துழைக்கணும். எல்லாம் ஒன்னால வர்றது. ஒரு பொண்ணு பிடிக்கலன்னா பிடிக்குதுன்னு அர்த்தம். அதை புரிஞ்சுக்காம கடின்னு கடிச்ச அந்த பொண்ணு ஓடி போயிடுச்சு. இப்ப எங்க போய் தேடுறது? அக்கா, அவ அப்படியெல்லாம் எங்க ஓடி போயிருக்க மாட்டா. அப்படியே போயிருந்தாலும் அவ எங்க போயிருப்பான்னு எனக்கு தெரியும். நீ போங்க, நான் அவளை கூட்டு வரேன். ஏனுங்க, உள்ளே வரலாங்களா? தெரிய முடியும் எனக்கு. என்னை பார்த்தோன்னா மூஞ்சி தூக்கி உம்முன்னு வச்சுக்க நல்லா தெரியும். என்னைக்கு நீ என்ன புருஷனா மதிச்சிருக்க? என்னைக்கு வச்சு வான்னு உள்ள கூப்பிடுறதுக்கு நான் மரியாதை எதிர்பார்த்தீங்க வரல. என் பொண்ணு இங்க வச்சிருக்க. பிரியா, பிரியா. எப்படி மாப்பிள்ள சகலகலா வல்லவன்னு சொல்லிட்டு அவனோட சேர்ந்து ஆட்டம் போட்டீங்களே, இப்ப என்னாச்சு? என்னாச்சு? பொண்ணு கோர்ட் பர்மிஷனோட கூட்டிட்டு வந்திருக்கீங்களே, இப்ப காணோன்னு புது டிராமா ஆடுறீங்களா? இத நான் போலீஸ்க்கு சொன்னேன். ஜாமீன்ல வந்தாரே மாப்பிள்ள, அவர் மறுபடியும் கம்பி எண்ணுவாரு. ஏண்டி, பொண்ணை காணோம்னு சொல்றேன். பெத்த தாய் உயிரை நடுங்க வேண்டாமா? உடம்ப சேவ நின்று போலீஸ் கோர்ட்ல பேசிட்டு இருக்க. நீ பயங்கரமான கிரிமினல். உன் ரூட்ல போனா தான் நீ சரிப்பட்டு வருவ. உன்னைய என்னடா இந்த கேன காத்தான சுட தெரியாதுன்னு பாக்குறியா? இதுல குண்டே இல்லாட்டியும் பரவாயில்ல, உன்னை அடிச்சே கொண்டு வர வேண்டிய. எடுத்து போன எடு போன. ஹலோ, ஹாய் ஆகாஷ், நான் பரமேஷ் பேசுறேன். கோவிந்தோட பண்ண வீட்டுல இருந்து பேசுறேன். பிரியா இங்க தான் இருக்கா? என்னடா ஸ்டேட் பங்களா போலான்னு கேக்குறியா? அது நமக்கு சேஃப்டி இல்ல, ஆனா இது பயங்கர சேஃப்டி. யாரும் வர முடியாது. நீ கிளம்பிங்க வந்துரு. நம்ம பொண்ணு உன் ஃபாரின் பிரதர் கூட நம்ம எஸ்டேட் வீட்ல இருந்து நினைச்சிருக்கீல. அவ உனக்கு எனக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து அல்வா கொடுத்துறாண்டி. தடிக்கு வந்து பண்ண வீட்டுல வச்சிருக்கா. அவளை முடிச்சட்டிக்காத போ. ஏமாடி கழுது நடா. கண்மகனே, பிரியம்மாவை தேடிக்கிட்டு தடிக்கு வந்து பண்ண வீட்டுக்கு போயிருக்காரு உங்க மாமா. உங்களுக்கு வருத்தமா இருக்க?
ஹாய் ஆகாஷ். டேய் பாரிண்டு பாக்கூர் என்னடா மாம்ஸ். ஏண்டா டேய் முச்சந்தியில நாய் பிடிக்கிற மாதிரி தாயத்தை கையில கட் கால்ல கட் இடுப்புல கட் நீ இழுத்து பேசினா நீ ஃபாரின் ரிட்டர்ன் ஆயிருவியா? எங்கடா வச்சிருக்கேன் பொண்ணு? மாம்சே, அநேகமா உனக்கு வீரம் வந்து 1 மணி நேரம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் புருஷன் மாட்டி சேர்ந்து வந்திருக்கீங்க. கோவன்ஸ், அநேகமா உன் ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும் நினைக்கிறேன். சரி, செட்டில்மெண்ட் பேசி முடிக்குமா? பாவீங்களா, நல்லவங்கள மாதிரி நடிச்சிட்டு செட்டில்மெண்ட் பத்தி பேசுறீங்களா? எங்கடா என் பொண்ணை வச்சிருக்கீங்க? சொல்லுங்கடா. பிரியா, பிரியா, அம்மா, பிரியா. அக்கா, முதல்ல டீல் பேசி முடிப்போம். அப்புறம் பொண்ணு நீ கட்டி பிடிச்சிக்கோ, கிஸ் பண்ணிக்கோ. கம் பேக். ஏன் கிட்ட குத்த குட்ட 30 ஏக்கர் நிலத்தையும் ஏன் வெளியே எடுத்து சொல்லு, அவ்வளவுதான். மாம்சே, தூக்கி போட்டுரு, அதான் உனக்கு கௌரவம். ஆகாஷ், இப்ப நம்ம டீலிங்ஸ் வருவோம். எனக்கு ஒரு 30 lakhs கொடுத்துரு. எங்களுக்கு கொடுக்க வேணாம். சிங்கிள் பைசாவும் பைசா எனக்கு வேணாம். 2 பாம்பே ஸ்டேட் இருக்கான், அவனுக்கு செட்டில் பண்ணு. கொஞ்சம் கடை வாங்கிட்டேன். பாம்பேல கால் வைக்காம இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல என்னால நுழைய முடியல. சேட்டுக்கு டிஸ்டர்ப் பண்றானுங்க. நீ ஒண்ணு சும்மா கொடுக்க வேணாம். நான் பண்ண வேலைக்கு ஒரு லேபர் சார்ஜா போட்டு கொடு. நீ என்ன சொன்ன? பிரியாவையும் சண்முகத்தையும் பிரிக்கணும்னு சொன்னேன். டெம்பரரியா பிரிச்சா திரும்ப திரும்ப வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பான். அதனால பர்மனண்டா பிரிக்கணும்னு நினைச்சேன். முத்துவ மர்டர் பண்ணி மேட்டரை தூக்கி சண்முகத் மேலே போட்டேன். புடிச்சாம்பார் போலீஸ். இந்த மர்டர் மட்டும் நான் இன்டர்நேஷனல் லெவல்ல பண்ணிருந்தேன் வை, $3 million கைக்கு வந்திருக்கோம். நீ என்னடா நான் மர்டரோட வேலை தெரியாம பேசிட்டு இருக்க, இன்சல்ட் பண்ற என்ன? நீங்களா அந்த கொலை செஞ்சீங்க? ஆமா காஸ், நான் தான் பண்ணேன். எதுல வேணா பேலன்ஸ் வைக்கலாம், ஆனா எனிமிட்டி நோ பேலன்ஸ். ஃபுல் செட்டில்மெண்ட் தான். கேட்டையாடி ஏண்டி வீட்டுல இருக்கிற ஆம்பளைகளை மதிக்காம அள்ள கைகளோட கார்ல ஏறி சுத்தினியே, அப்பவே நான் நினைச்சேன் இந்த நாயே கட்சி மாதிரி சமயம் பாரு கவுத்து விட்டுருவானு. கரெக்டா கவுத்துறானு பாத்தியா? ஜாஸ்தி பேசுற. செல்வகுமார், அந்த பேப்பர் எல்லாம் கொண்டு வாங்க. நீயுமா? ஆட, அப்புறம் என்ன மேடம், என்னதான் அல்ல கையா இருந்தாலும் ஒரு ஆம்பளை கூட மதிக்காம காலை துப்பிக்கிட்டே இருந்தா நாங்க தொடச்சிக்கிட்டே இருக்கணுமா? வெயிட்டா கவனிக்கிறேன்னு சொன்னாங்க, அதான் வெயிட்டான பேப்பர்ஸோட வந்திருக்கேன். மாம்சன் ஆகாஷ், கையெழுத்து போட. முடியாது முடியாது முடியாது, என்னால கையெழுத்து போட முடியாது. உன்னால என்னடா செய்ய முடியும்? இப்ப பேசி என்ன பிரயோஜனம்? கையெழுத்து போடுறதுனா போட்டானா? சும்மா இருங்க. அவன் தான் அறிவு கட்டுத்தனமா பேசுறானா, நீங்க வேற. ஏண்டி நீதான் பெரிய வார்னர் பிரதர்ஸ் மாதிரி ஒரு ஃபாரன் பிரதர் கூட்டு வந்தா ஃப்ராடு. அயோக்கிய பசங்க ஒண்ணு சேர்ந்தானுங்க. போட சொல்ல போடு, இல்ல கொண்டு போடுவாங்க. போடுறேன் இல்லையா? கோவன்ஸ், குதிரை கணக்குது. மாப்பிள வந்துட்டான்னு நினைக்கிறேன். Go and catch that மாப்பிளை.
டாக்டர், குழந்தை பிறந்திருக்கு. ஆனா உள்ள வந்து பாருங்க. பிரியா 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 டாக்டர் குழந்தை ஆம்பளை பிள்ளை. மாப்பிள டபுள் சியா உன்னை பிளாக்ல வித்துருவான். டிக்கெட் வைக்கிற குத்தி கோதான் வர. இது என்ன பொண்ணா ஆனா? ஆயி பொண்ணு. யோ தாடி குத்த போதியா ஆடாம தானே கொஞ்சம் வாங்கிக்க. இவ கிடக்குறா. நீங்க பிடிங்க மாப்பிள. பாசத்தை காட்டுறதுல கூட என்ன தயக்கம்? குழந்தை எடுத்த வீர காட்டணுமா? மாப்பிள்ள கிட்ட மன்னிப்பு கேட்டு குழந்தை எடுத்து கொஞ்சம் ஆனா மூ குறிஞ்சிட்டு குழந்தை சைன செட்டாக ஆயிரு போகுது. தப்பா கணக்கு போட்டா கடைசியில் இப்படித்தான் அழுது நிக்கணும். போட்டா மாப்பிள மாதிரி கணக்கு போடணும். அன்னைக்கு என்ன சொன்னா 8 மாசத்துல 8 குழந்தை பத்தி காட்டுன்னு சொன்னான்ல, போட்டா அப்படி போடணும் கணக்கு. கேளு மன்னிப்பு. என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. ஐயோ சொதப்புறீங்களா அத்தை? உங்க வீட்டு எனக்கு பிடிச்சதே உங்க புடிவாதம் தைரியம் தான். அதை தப்புன்னு கீழே போட்டு உடச்சிட்டீங்களா? அத்தை சும்மா அப்படி இருக்க வேண்டாமா? இந்தாங்க புடிங்க. எப்படி இருப்பாங்க? எத்தனை நாளைக்கு இருப்பாங்க? மாப்பிள பொம்பளைக்கு தைரியமும் தன்னம்பிக்கை இருக்க வேண்டியதுதான். அதே திமுரு தினாவட்டு மாறினா அப்புறம் ஹிட்லர் ரேஞ்சு தான். அம்மா எல்லாம் சும்மா தான். இந்த அம்மா ஐயோ உங்க பொண்டாட்டி சொல்றாங்க மாமா. அடாடாடா, என்ன சத்தம் இது? யார் என்ன வேணா பேசிட்டு போங்க, எனக்கு எதை பத்தியும் கவலை இல்ல. நர்ஸ், என்ன இது? என்ன நாப்கின்ல சுத்தி வச்சிருக்க? என்ன ஹாஸ்பிடல் இது? இப்படி ஒரு ஹாஸ்பிடல் என் பொண்ணை சேர்க்கறது? பாத்தீங்களா? பிடிவாதம் பிடிக்கணும்னு சொன்னீங்க, பழையபடி வேதாள முருங்கை மரத்துல ஏறிச்சு. என் வாழ்க்கையில விளையாண்டீங்களே மாப்பிள்ள. யோ கபி நீ பிறக்கிற அன்னைக்கே பொண்டாட்டியிட்ட அடி வாங்குறதுக்குன்னு சொல்லிட்டே பிறந்தவையா. அப்படி ஒரு யோகாக்காரையா. அது என்ன கபி? ஓ அது உங்களுக்கு தெரியாதா? யோ அந்த கபி இவங்க கிட்ட சொல்லாமலே நீ எஸ்கேப் ஆயிட்டியா? அம்மா அவருக்கு 4 நூற்றாண்டுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் ஏற்பட்டு போச்சா, அத அப்பப்ப நினைச்சு பாடிட்டு இருப்பாரு. யோ டாடி பாடு. கபி கபி மேரா தில்லுமே. உனக்கு வாழ்க்கை பூரா அடிதாண்டி, வாழ்க்கை பூரா புத்தூர் கட்டுதாண்டி. நோ இனிமே கபி தான்.